தற்போது பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருந்தது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. இந்த சர்ச்சைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தற்போது குரானும் பைபிளும் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதே, இதையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தினந்தோறும் காலையிலிருந்து எழுந்தவுடனேயே நான் தினந்தோறும் பகவத்கீதையை படிப்பேன் என்று திரு கலாம் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்திலே கூட எழுதியிருக்கிறார். முதலாக இந்த நாட்டினுடைய விஞ்ஞானியாக தான் ஆகும் பொழுது, அந்த நேர்காணலுக்கு சென்ற பொழுது நான் பகவத்கீதையினுடைய வரிகளைத்தான் என்னுடைய மனதிலே பதிந்திருந்தேன் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால தான் அவருக்கு பிடித்த பகவத்கீதையும் தொடர்ந்து அவர் தன்னை தானே எளிதாக்கிக் கொள்வதற்கான வீணை பயிற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த காரணத்தினால அவருக்கு மரியாதை செய்யும் விதத்துலதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. தவிர மனிதநேயம், அதாவது மத நல்லிணக்கம் என்று பேசும் அத்தனை பேருமே இந்த விஷயத்தை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தையே ஒரு மதவாத சக்திகள், திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக போன்ற மதவாத சக்திகள் தமிழகத்திலே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இப்பொழுது கிளப்பி விட்டிருக்கிறது. இதுல இப்ப நீங்க சொன்ன விஷயம் எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட தவறு இல்லை. அதனால என்ன இருக்குது, பைபிளும் குரானும் மத ரீதியான ஒரு புத்தகங்கள், அதை மக்கள் வழிபடுகிறார்கள். அதுல ஒன்றும் தவறு இல்லை. அதுல என்ன இருக்கு? ஐயா, பகவத்கீதை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறதா மற்றவங்களுடைய கேள்வியா இருக்கு. திரு அப்துல் கலாம் அவர்கள் எல்லா மதத்தையும் சமமாக பார்த்த நிலையில் பகவத்கீதையை மட்டும் அவரிடத்துல வைக்க வேண்டிய நிலை என்ன என்றுதான் மற்றவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கு உங்களுடைய பகவத்கீதையை பொறுத்தவரையில தான் தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன் என்று திரு அப்துல் கலாம் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பிடித்த விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. இது அப்படிதான் பார்க்கணுமே தவிர, மத நல்லிணக்கம் பேசும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக போன்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற மதவாத சாதியவாத கட்சிகள் இதை வேண்டும் என்றே மத மோதலை மக்கள் மனதிலே மத நஞ்சை விளைவிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போ பகவத்கீதையை வைத்திருப்பதை விட திருக்குறளை வைத்திருக்கலாம் என்பது மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுடைய கருத்தாக இருக்கிறது. பகவத்கீதை என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம். பகவத்கீதை என்பது இந்த நாட்டு கலாச்சார புனிதத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். அதனால அதை ஒரு மத நூலாக பார்ப்பதே தவறு என்று நான் சொல்கிறேன். அது இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தின் ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டி. அதனால அதையும் குரானையும் பைபிளையும் நீங்க ஒன்னா பார்க்கறதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன்.